ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். எக்ஸலன்ட். தட் இஸ் த ஸ்பிரிட். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ஐ எம் சோ ஹாப்பி டு மீட் யூ ஆல் டுகெதர். எக்ஸலன்ட். அவ்வளவுதாங்க. நம்ம தான் கடவுள். சரி, இன்னைக்கு வந்து நம்ம நாலெட்ஜ் பார்ட் ஆஃப் இட் போலாம். யோகா. எல்லாருமே யோகா பண்றேன், யோகா பண்றேன், யோகா. வாட் இஸ் தட் யோகா? The authority is the Patanjali, the great Maharishi, the Amsa of the Adisesha. Mahavishnu gives the instruction for the Adisesha to go and redeem the people from their turmoil and turbulence of this worldly life. அது அப்படி வருது. ஸோ இதுக்கு பேசிஸ் வந்து பதஞ்சலி சூத்திரஸ். அவர் ஆரம்பிக்கிறச்சே சொல்றார், அதா யோகா அனுசாசனம். அதா யோகா. நவ் லெட்ஸ் மை டியர் சில்ட்ரன் சிட் டுகெதர். டுகெதர் we shall. எப்பவுமே அந்த சாந்தி மந்திரம் மட்டும் எந்த உபனிஷத்துலயுமே தான் மேல நீங்க கீழன்ட்டோ எந்த சத்குருவுமே சொல்ல மாட்டார். சகனா பவது சகனோ புனத்து சக வீரியம் கரபாவகை தேஜஸ்வினாவதி தமஸ்து மாம் வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எது ஒண்ணுமே நம்ம மனசுக்குள்ள ஆழ்ந்து போகணும்னு மனசு அமைதியா இருக்கணும். உடம்பு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கணும். அப்பாடா அப்படி. அப்பதான் மத்தவங்க என்ன சொல்றாங்கிறது நம்ம கேட்க முடியும். அதனால சாந்தி மந்திரத்துல, அப்பா நான் மேல குரு நினைச்சிட்டு சிஷ்யன் நினைக்காத, எனக்கு தெரியாததெல்லாம் உன்கிட்ட தெரிஞ்சுக்க தயாரா இருக்கேன். சோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்றேன். ரெண்டு பேருமே சக வீரியம் கரபாவாகை. பரஸ்பரம் வந்து இயற்கை தேவதைகளே, இயற்கை எண்ணெயே, என்னையும் என் மாணக்கனையும் ஒருமித்து ஞான வழியில் செல்ல எங்களை ஆசீர்வதிப்பாயாக. அது போல பதஞ்சலி ஆரம்பிக்கிறார், அதா யோகா அனுஷம். சரி, இப்போ வந்து எல்லாரும் உட்காருங்க. யோகான்னா என்ன? யோகா என்பது நான் என்ன, நான் யார் என்ற கேள்விக்கு விடை கண்டது. அது எப்படி? அனுசாசன். சாசனம்னா கட்டளை இடம். இட்ஸ் அன் ஆர்டினன்ஸ், கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ். அது எப்படி? உனக்கு நீயே கட்டளை இடம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களா முடிவு பண்ணி நானா யாருன்னு தெரிஞ்சு இந்த உடம்பு மனசு என்ற உணர்வுகள் நல்லா இருக்கணும் என்ற உணர்வுகள் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். 24/7. அப்பதான் சுதர்ஷன கிரியாவுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும். பிராணாயாமா இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்பதான் அனுசாசன். நமக்கு நாமே நாம் ஏற்றுக்கொள்வது. மத்தவன் சொல்றச்ச, அருண் சொல்றச்சியோ, தன்ராஜ் சொல்றச்சியோ, வேற யார் சொல்றச்சியோ 2 நாள் 3வது நாள் நான் பார்த்துக்கலாம். நேற்றுலாம் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு நாள் கிரியா பண்ணிட்டு தலையா போக போறேன். அருண் வந்து கேட்க போறாங்க, தன்ராஜ் வந்து கேட்க போறாங்களா? ஆனா உங்களுக்குள்ள ஒரு மௌன குரு இருக்கா, அனுசாசன். ஏண்டா நீ தானே உருப்படணும்னு இந்த யோகால சேர்ந்த. அருண் கம்பல் பண்ணானா, தன்ராஜ் கம்பல் பண்ணானா? இல்ல, நீ உருப்படணும். நாம யாரு? நாம சொன்ன உடம்பு என் கை சொன்ன நான் சொல்ற மாதிரி கேட்க மாட்டேங்குது. நான் வெளிக்கு போகணும், சீக்கிரமா டாய்லெட் முடிச்சுக்கிட்டு போகணும்னு நினைச்சா வெளிக்கு வர மாட்டேங்குது. ஏன் இப்படி வரும்? ஏன் வர மாட்டேங்குது? நான் சொன்னேன் என் உடம்பே தலை கேட்க மாட்டேங்குது. தலைவலியா இருக்கு, தலைவலியா போ. எனக்கு மீட்டிங் இருக்குன்னா போக மாட்டேங்குது. அப்ப நான் வேற, உடம்பு வேறையா? அப்போ வாட் இஸ் மை சிச்சுவேஷன், வாட் இஸ் மை பொசிஷன் அந்த கேள்வி வர்றதுதான் யோகா. யோகா மீன்ஸ் யுனைட்டிங், யோகிங். எப்படி ஒரு ரெட்டை மாட்டு வண்டியில 2 மாடுமே முக்கியம். 2 மாடுமே சமமா எடுத்துட்டு போனோம். ஒண்ணு வேகமாவும் முள்ள போனாலும் பிரச்சனை, 2மே எக்கு தப்பா இருந்தாலும் பிரச்சனை. அதனால யோகா. வாட் இஸ் இட் யோகிங்? வாட் இஸ் இட் யுனைட்டிங்? யுவர் பாடி ஷுட் பி யுனைடெட் வித் த மைண்ட் அண்ட் யுவர் மைண்ட் ஷுட் பி யுனைடெட் வித் த அந்தகரணாஸ். நம்முடைய பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் என்பது உடம்பு. இதனோட ஈடுபடுறதா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த கரணங்கள் கண்களுக்கு புலப்படாதது, அவைதான் நம்மை ஆட்டி வைக்கின்றன. மனசு கண்ணுக்கு தெரியாது, புத்தி கண்ணுக்கு தெரியாது. அதே போல சித்தம், ஆழ்நிலை மனப்பதிவுகளும் தெரியாது.
அகங்காரம். நான் சொல்றேன் தான். நான் யார் தெரியாது. நான் சொல்லி நிறைய டைம் இந்த உடம்பு கேட்காது. அப்ப நான் ஐ எம் பவர்லெஸ். அப்ப நான் சொல்லி எதை வச்சுட்டு குதிச்சுட்டு இருக்கோம்? சோ இதுதான் பதஞ்சலி சேஸ் கம் as a teacher, as a co-friend, your friend. I am the closest friend. கண்ணன் என் காதலன், கண்ணன் என் சேவகன். அப்படி பாரதியார் பாடினது போல பதஞ்சலி மகரிஷி சொல்ற, வாடாப்பா நம்ம 2 பேருமே சேர்ந்து செய்யணும். அப்பதான் சொல்ற அஷ்டாங்க யோகா. இந்த யோகா நீ யார் என்பது தெரிந்து கொள்ள உன் மனம், உன்னுடைய உடல், உன்னுடைய புத்தி, சித்தம், அகங்காரம் ஒருநிலைப்பட்டு உன்னை உயர்த்தி செல்ல, உன்னை நிம்மதியா வச்சுக்க, உன்னை ஆரோக்கியமா வச்சுக்க, உன்னை திருப்தியா வச்சுக்க, உன்னை சந்தோஷமா வச்சுக்க என்ன செய்யணும் பாரு. ஆனா இது 8 விதமான அங்கங்களை, சாப்டர்ஸ் கொண்டது, பாகங்களை கொண்டது. அது என்னது? அது அஷ்டாங்க யோகா. முதல்ல நம்ம எடுத்துட்டோம். முதல்ல யமா, நியமா, பிராணாயாம, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. இந்த 8 விதமான அங்கங்களை கொண்டது தான் யோகா. சம ஆதி, எங்கிருந்து வந்தாயோ அந்த நிலையை அடைவது. புரியுதுங்களா? உபாதி தனை விட்டு ஓர்தலே ஈசன் தனை உணர்தலாம் உந்தி பெற சுயமாய் ஒளிர்வதால் உந்தி. Have you ever experienced that you are liberated, you are free? I am nothing, I want nothing, I do nothing. குருஜி சொல்ற போல I am nothing. இந்த பிரபஞ்சத்துல I am nothing. Our human species occupy 0.0035% of the whole cosmic electromagnetic spectrum field. 0.0035. எங்க சார் இருக்கு? எங்க வீட்டுல ஒட்டின்னு இருக்கும் இல்லையா? அது ஆனா அதுக்கு ஒரு தனி அழகு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா பதஞ்சலி சேஸ் 8 விதமான பாகங்களை கொண்டது. யமா, நியமா, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. இந்த 8லயே நீ பிகம் அன் எக்ஸ்போனன்ட். உனக்கு நீ மாஸ்டர் ஆரம்பிச்ச இந்த பிரபஞ்சமானது ஒரு வெளி இடை மலையாக, உள்ளங்கை நெல்லிக்கனியாக உனக்கு முழுமையாக பெறும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், சத்குருக்கள் அனைவருமே சொன்னோம். நம் குருஜி சொன்ன, வா நான் கூட உன்னை கூட்டிருப்பான். ஏற்கனவே நான் ஒரு ஊர் போயிருக்கேன், மதுரைக்கு போயிருக்கேன், போக தெரியல. ஐ நோ ஹவு டு கோ ஆன் த ஹைவே. நீ மூல முடுக்கல இடுக்கல மாட்டிக்காம நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா. அப்படி வழிகாட்டுறதான் பதஞ்சலி மகரிஷி சேஸ். இப்போ ஒவ்வொன்றா முள்ளப்பா. யமா, யமா என்றால் இந்த உலகில் ஒரு நல்ல மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்றால், அந்த நல்ல மனிதன், அப்பா நீ நல்லவன்டா அப்படின்ட்டு உனக்குள்ள இருக்கக்கூடிய மௌன குரு சொல்லணும். நோபடி எல்ஸ் நீட் டு சர்டிஃபை யூ. யூ நீட் டு ஸ்டாண்ட் யுவர் ஓன் விட்னஸ். யமா, இந்த உலகில் ஒரு நல்ல மனிதனாக திகழ நான் என்ன குணங்களை எல்லாம் நிறுத்தி செய்தேன். யமா. நியமா, நான் தனி மனிதனாக நல்லவனாக இருக்க நான் என்ன செய்கிறேன்? உலகத்துல நல்லவனா இருக்கிறது வேற, சொசைட்டில நல்லவனா இருக்கிறது வேற. உனக்கு நீயே நல்லவனா இருக்கு. சொசைட்டில நம்ம வாழ்றச்ச பொய் முகங்களுடன் we live in the world of reflections. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைச்சுப்போம், ஆபீஸ்ல என்ன நினைச்சுப்பாங்களா, பொண்டாட்டி என்ன நினைச்சுப்போம், பையன் என்ன நினைச்சுப்போம். ஆல்வேஸ் யூ லிவ் இன் தி. உங்களுக்காக நம்ம வாழ்றதே கிடையாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் தான். ஒரே ஒரு தன்ராஜ் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு சுமித்ரா தான் இருக்கும், ஒரே ஒரு ஸ்ரீபிரியா தான் இருக்கும். யூ ஆர் யூனிக். And that unique, what is your passion? What is your passion? உங்களுக்குள்ள எது அந்த உயிர் தத்துவத்துடன் துடிக்கிறது? அதுதான் நியமா. இந்த உலகத்துல ஸ்ரீபிரியா ஒரு டாக்டரா இருக்கும், நான் ஒரு யோகா டீச்சரா இருக்கலாம். அப்போ அந்த நிலையில நான் எப்படி இருக்கேன்? ஆக யமா, நியமா, ஆசனா. உடலை ஒரு நிலையில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க நினைச்ச மாதிரி மூச்சு போகாது. அதனுடைய நிலையை பொறுத்து தான் போகும். சப்போஸ் யுவர் சர்வாங்காசனா ஆர் யுவர் புஜங்காசனா, நீங்க நினைச்ச மாதிரி மூச்சு எடுத்து விட முடியாது. ஆக உடலை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு நம்முடைய மூச்சை இயக்கி நம்முடைய நாடிகளை, எனர்ஜி சேனல்ஸ்,
நாடிஸ். அதை எப்படி கிளியர் பண்றது? ஆசனம். அப்புறமா பிராணாயாமம். எப்படி இருக்கு உள்ள மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நான் சொன்ன மாதிரி கேட்க மாட்டேங்குது. ஹவு டு சேஞ்ச் தெம்? எப்படி அதை வழிக்கு கொண்டு வர்றது? அது பிராணாயாமம். இந்த நிலைக்கு வந்த அப்புறம் ஒரு நிலையில் நம்ம வர்றோம். இது ஒரு அண்டர் கிராஜுவேஷன் மாதிரி. அடுத்தது யூ கோ ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன். அடுத்தது என்ன? பிரத்யாகாரா. என் கண்ணு நான் சொன்ன மாதிரி கேட்க மாட்டேங்குது, காது சொன்னா கேட்க மாட்டேங்குது, கேட்காதனா கேட்க தொலைக்குது. அப்ப எப்படி உங்களுக்கு உள்ளுக்கு உள்ள இந்த யமா நியம ஆசனா பிராணாயாம செய்யறச்சு அந்த அமைதி தானே வரும். இது நீங்க தானே உணரலாம். 3 ஸ்டேஜ் பிராணாயாமம் முடிச்சீங்கன்னாலேயே மனசுல உங்களுக்கு தெரியாத ஒரு அமைதி வரும். பிகாஸ் யுவர் வாதா பித்தா கபா த 3 தோஷாஸ் ஆர் பேலன்ஸ்ட் பை த 3 ஸ்டேஜ் பிராணாயாமா. அப்போ ஒரு நிம்மதி வந்துடும். அதுக்கப்புறம் பாஸ்திரிகா வில் பி சார்ஜ் வித் எனர்ஜி. அப்புறம் ஓம் சாந்தி. அப்புறம் சுதர்ஷன கிரியை சொல்லவே வேண்டாம். ஆக அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா பிரத்யாகாரா இஸ் ஹேப்பனிங் when you do the yoga nidra. It is not an attempt. It is a happening. The life is a happening. அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைச்சு ஒன்றும் புடுங்க முடியாது. நம்ம நினைச்சு ஒன்று குப்பையை செய்ய முடியாது. அது தானா நடக்கிறது. row a boat gently down the stream. merrily 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 merrily. Life is but a dream. வாழ்க்கை என்பது அனுபவங்களின் ஒரு கோர்வை தான். நான் நினைச்சு எது நடக்கும்? nothing. But understand the role what I am doing here. So pratyahara நீங்க யோக நிதிரால் வரைச்சு நடந்துடுறது. It is not an attempt. Life is not an attempt. Kindly understand. தூக்கம் it's not an attempt. It is a happening. பசி it's not an attempt. It is a happening. Your sex appraisal, it is just like a happening. You need to only row the boat gently down the stream. எப்படி? merrily இருக்கக்கூடாது. அதான் குரு சொல்வார், fake it till you make it. சிரிச்சுக்கிட்டே smile. When you smile, something expand and do others also expand. உம்முன்றதா மத்தவங்க உம்முன்று. அதனால go with the flow of life. Take it easy. ஊர்வசி take it easy. ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை ஃபார்மசி. பியூட்டிஃபுல் சாங் இட் இஸ். பியூட்டிஃபுல் சாங். Take it from them. So pratyahara is happening. Then dharana means எப்படி ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் எடுத்து விட்டுருச்ச ஆற்றலுக்காக ஒரே சீராக. அப்போ உங்க மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஒருநிலைப்பட்டு அழகா இங்க தாரணா சொல்றோமோ இல்லையோ. தாரையா அழுதாண்டாப்பா, நீர் தாரை ஒழுகிறதப்பான்றப்ப விடாம ஒரு சீராக, அதுதான் தாரணா. அது வறட்சிய மனசு தானா அடங்கிடும். நீங்க தெரிஞ்சுக்காம உங்க கண்ணு மூடிக்கும். இதை நீங்க பிராக்டிக்கலா பார்க்கலாம். நீங்க 3 ஸ்டேஜ் பிராணாயாமா பண்றச்ச டீச்சர் க்ளோஸ் யுவர் ஐஸ் சொல்லவே வேண்டாம், தானா கண்ணு முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள ஏற்கனவே அந்த மௌன குரு இருக்கு. He wants to enjoy because we are all the சச்சிதானந்த தத்துவம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனந்தத்துக்கு வெளியே எங்கேயுமே போனது. நாம தான் ஆனந்தம், நம்ம தான் கடவுள். We are that. இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கம். அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கம். ஆக இங்கதான் உள்ளதான் இருக்கு. ஆக கண்ணு தானே மூடிக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, திருப்பதிக்கு போறோம். நாம படாத பாடுபட்டு இங்க நின்று அங்க நீந்தி கோடவுன்ல போட்டு வெயிட் பண்ணி அப்புறமா போயிட்டு எல்லா பாடும் போயிட்டு everybody touch your heart and experience. It's everybody's experience. It is bound to happen because it is a law of nature. பெருமாள் கிட்ட போன உடனே கண்ணை திறந்த பெருமாள் அழகு பாக்குறீங்களா? கண்ணு தானா முடியும். ஏ பகவானே அன்றச்சியே சரணாகதியில கண்கள் தானா முடியும். நீ வேற இல்ல, நான் வேற இல்ல, ஜோதியில் ஜோதி. உனக்கு தெரியாததாப்பா. அந்த ஒரு செகண்ட் you become that, because that sanctum sanctorium is brimming with the prana, brimming with the positive. That is, Tirupati is the Jiva Samadhi of Kongana Siddhar. All the Siddhargal, they are the living gods. Tirupati da Kongana Siddhar Jiva Samadhi Sthanam. Very important, very important.
Very, very important. Automatically the circuit. When the magnet decides, the iron filing has no choice. You are taken like that. Then sarva angam அப்படியே போயிடணும். யாரோ ஒருத்தர் ஜரகண்டி இழுத்து விட்டாதான் இப்படி வர்றேன் நான். ஆக தியானா இட்ஸ் ஹேப்பனிங் தேர். தியானா இஸ் நாட் அன் அட்டம். குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார், தியானம் மெடிடேஷன் இஸ் நாட் அன் அட்டம். இட் இஸ் த ரிலாக்ஸேஷன், டோட்டலி ரிலாக்ஸேஷன். இப்ப வேற ஒண்ணும் வேணையா, திருப்பதி விட்டுடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் எடுத்து வாயில போட்ட உடனே ஆஹா, ஒரு சப்பு சப்புன உடனே ஆஹா என்ன சுகண்டா என்றப்ப கண்ணு தானா முடியும். சம்திங் வித்தின் யூ இஸ் என்ஜாயிங் தட். தட் இஸ் மெடிடேஷன். அதுதான் மெடிடேஷன். உங்களுக்கு நீங்களா இருந்த உங்கள் ஆனந்த அனுபவத்தில் ஒன்று சேரும் பொழுது அது எப்படி வேணா இருக்கலாம். கண்களை திறந்த நீங்கள் ஒரு பீச்சில் இருக்கீங்க, அந்த பரந்த வானத்தை பார்க்கும் பொழுது, அந்த பரந்த ஆழ்கடல் நீலக்கடலை பார்க்கும் பொழுது, அந்த பரந்த மணல் விரிப்பை பார்க்கும் பொழுது, சில் என்ற காற்று உங்களை தழுவும் பொழுது, அழகான அலைகள் உங்கள் கால்களை தழுவி செல்லும் பொழுது, meditation is happening. You are meditating. So understand what meditation is. So dhyana, ultimately samadhi. When you become that, when you become one with it, எண்ணூறு யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற இறைவன்னல் பூஜனை உந்தி பெற. அதுதான். ஆக நாமளா இருக்கிறதுக்கு முதல்ல அஷ்டாங்க யோகத்தை இதுதான் முதல்ல. யமா, நியமா, ஆசனா. ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டே வாங்க, கூடவே வாங்க. யமா, இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதனாக இருக்கிறோம். நியமா, எனக்கு நான் நல்லவனும். ஆசனா, என்னுடைய உடலை ஒரு கருவியாக்கி எனக்குள் என்ன இருக்கிறது என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிராணயாமா, எப்படி என் மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை உடலுடன் மூச்சுடன் இயங்க செய்வது. தென் பிரத்யாகாரா, வெளியே போய் இந்த கண்ணு காது மூக்கில் நிம்மதி வந்ததா கிடையாது. அப்பா அக்காடான்னு உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் அப்பா திருப்தியா இருக்கல தேவடா. பிரத்யாகாரம். தாரணா, இட்ஸ் ஹேப்பனிங். ஆஹா, நிம்மதியா இருக்கல கடவுளை. Then dhyana is happening there. Samadhi, I am that. I am that. So hum. So these are the Ashtanga, 8 விதமான 8 limbs of the yoga. 8 அங்கங்கள் இந்த தியானம் என்ற வாழ்க்கை என்ற பயணத்தில் நான் யார் என்பதை புரிந்து கொள்ள இந்த 8 தியான நிலைகள் நமக்கு. அடுத்த நம்ம வகுப்புல முதல்ல இப்படி போலாம். மை ஃபோக்கஸ் இஸ் தட் we should understand. நந்தி பிறவி கிடைக்கற்கரியது மிஸ் பண்ணவே படாது. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் தகுதர வாழ்வதற்கு. அற்புதமான மகாகவி பாரதியார், ஞானி, சித்தர் சொல்றது. அது போல இந்த உடம்புல 5 ஞானேந்திரியங்களை, கர்மேந்திரியங்களை கிடைச்சு பிறக்கிறத மிகப்பெரிய பாக்கியம். கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேக்குது, வாய் நல்லா பேசுது, கைகளை செய்யுது. எப்பேற்பட்ட புண்ணியம் சார், புண்ணியம் சார். அதுக்கே தினம் நம்ம அந்த சக்திக்கு நன்றி சொல்லணும். அந்த சக்தி நமக்குள்ள தான் இருக்கு. அந்த சக்தி நமக்கு தெரியணும்னு 2 மட்டும் விடாம ஃபாலோ பண்ணு. கம் வாட்மே ஃபாலோ. ஃபர்ஸ்ட் இஸ் அன்கண்டிஷனல் லவ். பாத்திரங்கள் தான் வேறு, இருக்கக்கூடிய அமுதம் ஒண்ணுதான். புரியுதுங்க? இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளை அவர் உந்தி பெற, ஒவ்வாதி உணர்வு வேறு உந்தி பெற. ஒன்லி தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃபரெண்ட். அதுக்கு அதனுடைய சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம். நீங்க திருப்பதி லட்டு சாப்பிடுறீங்க, ஆஹா திருப்பதி சப்பு கொட்டி சாப்பிடுறீங்க. நீங்க சாப்பிடுச்சு ஒரு பூந்தி கீழே விழுந்து விடுறது, அது மேல ஒரு ஈ உட்கார்ந்துட்டு, அந்த ஈ சாப்பிடுறது, அதனுடைய அனுபவம், அதனுடைய சந்தோஷம். அதுக்கு என்னோட சந்தோஷம். சோ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும். ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். மற்ற உயிர்களை மதித்து நடத்தல் மிக 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 முக்கியம். இல்லாட்ட கர்மம் நம்ம பெருக்கிக்கிட்டே இருக்கும். கர்மம் நம்ம பெருக்கிட்டே இருக்கும். கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையா. கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதான் உந்தி. I am the master of the action, karma.
கர்மம் என்னன்னு ஆட்டாது. கர்மாவை நான் தான் என் கைக்குள்ள வச்சிருக்கேன். அதுதான் தில்லையாம்பல நடராஜனுடைய அந்த அற்புதமான தாண்டவம். முயலவன் என்ற ராட்சசனை தன் காற்றில் வச்சிருக்க. ஏய் கம்முன்னு அடங்கியிரு, எனக்கு தெரியும், நான் தான் ஆனந்தத்தின் தத்துவம். ஆக எல்லாமே அங்க நமக்குள்ளதான். நாம தான் கடவுள். அந்த கடவுள் நிலைக்கு நம்ம உயர்த்திட்டு போறோம். ரெண்டே ரெண்டு, ஆல்வேஸ் அன்கண்டிஷனல். எல்லாரையும் மதிச்சிடணுங்க, எல்லாருக்கும் அன்பு காட்டுங்க, எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டு. முடியலையே ஒதுக்கிக்கோங்க. நம்பர் 2, நெவர் பி ஜட்ஜ்மெண்டல் அபௌட் எனிதிங். எதையுமே நீங்க முடிவு பண்ண. இட் இஸ் ஹேப்பனிங். அந்த காலத்தில் துரியோதனை இருந்தா, அந்த காலத்தில் துச்சாதனை இருந்தா, அந்த காலத்துல திரௌபதி இருந்தா, அந்த காலத்துல பஞ்சபண்டன், அந்த காலத்துல ராமர் இருந்தார், அந்த காலத்துல ராவணன் இருந்தார், அந்த காலத்துல சீதா பிராட்டியை காட்டு கண்டுபிடிச்சார் ரே ராமன். It's all happening. You cannot be judgmental because the whole cosmos is so big. It's expanding at the rate of 675 miles per second. It is the beautiful observation of NASA. நிறைய படிங்க, நிறைய படி. The Hubble telescope is still sending the information. It's expanding. அதுதான் the expansion and contraction. Expansion and contraction. So harm. Yuga Adi, Yuga Anta. Yuga Adi, Yuga Anta. Yuga Adi, Yuga. It goes on like that. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும், உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும், நிலை பெறுத்தலும் நீக்கலும், நீங்களா அழகலா விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்யாங்களே கம்பராட்டோட சொல்றார். இது ஒரு விளையாட்டு. இட்ஸ் லைக் பிளேயிங் த செஸ் ஆன் போத் தி சைட்ஸ் தி சேம் பர்சன். நம்மளே செஸ் ஆடுற மாதிரி. Similarly, always be a witness consciousness. You are witnessing a cricket match or a football match. If you are the player, you are tensed. But be a witness. Sit in the podium and enjoy that. That's life. Understand the nuances of life. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீட்டுல நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. பசி வந்தா இட்லி தான் சாப்பிட முடியும், 500 ரூபாய் நோட்டை சாப்பிட முடியாது. ஆனா இட்லி வாங்குறதுக்கு 500 ரூபாய் வேணும். அந்த 500 ரூபாவை நல்ல வழியில வாங்க. தர்ம அர்த்த காம மோட்சம் 4 தான் நம்முடைய தர்மமே. 4: தர்ம அர்த்த காம மோட்சம். அறம் பொருள் இன்பம் வீடு. திருக்குறள் படிங்க. அதே பத்தஞ்சலி சொன்னது, அதே யோக சூத்திரம் சொன்னதுதான். அறம் பொருள் இன்பம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள்ள வல்லான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் எறிது. பார்த்துக்கிட்டு இருக்கேன். வல்லான் வகுத்த வகையல்லால். மவனே, நீ வந்துட்ட, உன் கர்மாவை மூட்டையத்துக்கிட்டு வந்திருக்கேன். கோடி தொகுத்தாலும், நீ கோடியா சேர்த்து வச்சாலும் துய்த்தல் அறிது. அதை அனுபவிச்சு ஆனந்தம் அடைகிறது முடியாத காரியம். Already you have come with a master plan. Go with it with unconditional love and never be judgmental about it. This is a life. Right? Life is love, life is joy, life is enthusiasm. உற்சாகமா இருங்க, ஆனந்தமா இருங்க. எல்லாருக்கும், எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டுங்க. நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் நம்ம தேவைகள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. 2 இட்லி குருஜி சொன்ன மாதிரி எவ்வளவுதான் சாப்பாடு. இப்படி கூட கிடையாது. பட்டினத்தார் ஒவ்வொருத்தர் வீட்டு எதிரில் போயிட்டு அம்மா என்ன இந்த கையில தான் உள்ளங்கையில தான் போடுவாங்க. அது அப்படியே சாப்பிட்டு அதே கையில தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். மிகப்பெரிய சித்தர் பட்டினத்தார். அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவங்க நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா. ஞானம் நம்ம பக்கத்துல இருக்கு. அதை அனுபவிக்கிறத நமக்கு. We are God. நம்ம தான் கடவுள். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரமேதடா. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சக்தி சட்டுவம் கரிச்சுவை அறியும். சிவபாக்கியம். கோவில் இருக்கு. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அது உண்மை என்பது ஊமை.
ஊமை தன் நிற்பதை அப்படியே நிம்மதியாகும். Have that, have. So we will once again we'll just tread the path of the great jnana. In the days to come, we'll explore the Patanjali step by step. ஆனந்தமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கும், மற்றவங்களே சந்தோஷம். ஜெய் குருதேவ். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. Jai Gurudev, sir. Thank you. Jai Gurudev. I am